ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 3/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். சமைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பாக எடுத்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்க வேண்டாம். அப்புறமா ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் மாவு பிணையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அகலமாக உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டுத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா திரட்டி எடுத்துக்கணும். உள்ளங்கை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கனாலே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இது ஒரு டிப்பு, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா உருண்டை திரட்டி கொண்டு வந்துடுங்க. அப்புறமா எண்ணெய் போட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடிட்டு மாவு ஊறினதுக்கப்புறம் உருண்டை எடுத்துகிட்டு நான் தேய்க்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன ஒரு ரவுண்டாக தேய்ச்சிட்டு உள்ளே மாவு போட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் எடுத்தேன். என் பொண்ணு எனக்கு ஸ்கொயர் நீ போட்டு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதுனால நான் ஸ்கொயராக மாற்றிட்டேன். நீங்கள் ட்ரையாங்கிளாக வேணுனாலும் ட்ரையாங்கிளாக தேய்ச்சிக்கலாம், இந்த மாதிரி ஸ்கொயராக வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் அவங்க கேட்டதுனால எல்லாத்தையுமே ஸ்கொயருக்கே கன்வெர்ட் பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி கேப் விடாமல் தேய்ச்சிட்டே இருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் எடுத்துகிட்டு நல்லா சூட்டில் இருக்கணும். தோசைக்கல் போட்டதுமே சப்பாத்தி செவந்து வர அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக மேலே எண்ணெய் வச்சு அமர்த்தி அமர்த்தி விடுங்க. பார்த்திங்களா, இந்த எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக உப்ப ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலே சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஒன் பை ஒன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான சாஃப்டான சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும்